இன்ஷாஅல்லாஹ் நிகழ்ச்சி முடிஞ்சு இங்கே நுகர் தந்தார். எவ்வளோ நேரமோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையானவர்களே, நம்ம அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, முஸ்லிமீன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அதுக்கு என்ன பேர், ஏன் அந்த பேர் வந்துச்சு, அப்புறம் சலஃபுங்கிறத லேசாக வந்திருக்கிறோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு பேர் வச்சாங்க பாருங்களேன், அது என்ன, அதுக்குடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சுட்டு டக்குன்னு போயிடும். நான் அவங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ளே பதியணுமேங்கிறதுக்காக வேண்டி. உங்களுக்கு அதை பற்றியான மாலுமாத்து விளக்கங்கள் தெரியும்னுட்டா நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். உங்களுக்கு முழுசாக அதை பதிய வைக்கணுமேங்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப ஒரு வகுப்பெடுக்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு மடைக்கு மடைக்கு வர்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நல்ல தெளிவாக பதிவாகிக்கிறணுமேங்கிறதுக்காக. குறைவாக கற்றாலும் தெளிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும். சரி, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அர்த்தம் என்ன? அப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்று சொன்னால் சுன்னாவை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய ஒன்றிணைந்த ஒரு கூட்டம். சுன்னாவை பற்றி பிடித்து ஒன்றிணைந்த ஒரு கூட்டம். இதற்கு மாற்றமான எதிர்பக்கமும் கவனத்தை செலுத்த மாட்டார்கள். எது சுன்னத்துக்கு மாற்றமான எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த மாட்டார்கள். அதுக்குள்ள அது அவ்வளோ அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை அக்கூட்டம் என்ற பெயர் வைத்தார். ஏன் அப்படி வைக்க நிர்பந்தம்னு சொன்னா, ஒரு கூட்டம் மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு வேற பக்கமும் கவனம் செலுத்துகிறார். அல்லாஹ்வோட சிபத்தெல்லாம் நம்ம அழிக்கு இருக்கிறதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. அவங்களும் முஸ்லீம் சொல்றாங்க. அப்ப இது நம்ம வேறுபடுத்தி காட்ட வேண்டி இருக்குது இல்ல. ரசூலுல்லா காலத்துல யாரையும் ரசூலுல்லாவே அப்படி சொல்ல இல்லையா. அல்லாஹ்வோட சக்தி இறங்கியவர் ரசூலுல்லா அப்படின்னு சஹாபாக்கள் ஏதாவது நம்பினாங்களா? ரசூலுல்லா அப்படி தன்னை அறிமுகப்படுத்தினாங்களா? இல்ல. சரி, சஹாபாக்களா ரசூலுல்லா மூத்தா போன பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்கள் யாராவது சொன்னாங்களா? ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ரசூலுல்லாவுக்கும் அல்லாஹ்வோட சக்தி இறங்கிச்சுன்னு சொன்னாங்களா? இல்லை தானே. அப்போ நீ புதுசா சொல்றிய. அதனாலதான் ரசூலுல்லாவுடைய அந்த வழியில் ஒன்றிணைந்த ஒரு கூட்டம் வேறு விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிந்தனைக்கு நாங்க போகாத ஒரு கூட்டம் அப்படின்னு நிர்பந்திக்கப்பட்டார். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கூட்டம் தங்களை அஹ்லு சுன்னா பிற்காலத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னா அந்த கூட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மறுபிறவி அப்படின்னு சொன்னாங்க. நான் கற்பனையில சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மதுஹபிர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும், ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும், அலா மதுஹபிர் ரஹ்மான், ரஹ்மான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மறுபிறவியாகிய ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டாகட்டும் அப்படின்னே சொன்னாங்க. அவங்க கூட தங்களை என்ன பேர் சொன்னாங்க? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். என்னுடைய சனதில் அப்படி இருக்கும். முதல் ஒரு சனது இருக்கு, பழைய சனது, அதில் அப்படி இருக்கும். கற்பனை சொல்ல சனது ஆதாரம் இருக்கு. ஏன்னா நான் படித்த மதரசால எனக்கு கொடுத்த சனதுல அல்லாஹ் மதுஹரி ரஹ்மான் போட்டிருக்காங்க. ரஹ்மானுடைய மறுபிறவி. அதுக்கு என்ன ஆதாரம்? அவங்கள்ட்ட கேட்கலாம், என்னங்க அல்லாஹ்வோட மறுபிறவி ரசூலுல்லாஹ்? அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குதுசில, குந்து கன்ஸன் மஹ்பியா, நான் ஒரு மறைபொருளாக இருந்தேன். நான், அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு மறைபொருளாக இருந்தேன். என்னை நான் தெளிவுபடுத்த விரும்பினேன். நான் முஹம்மதாக உருவானேன். ஹதீஸ் குதுஸ். இட்டுக்கட்டப்பட்டது.
ஆதாரம் கொடுத்துட்டாங்க. இது எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? இவங்க பேர் என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அந்த கோஷ்டி தான். இப்போ அந்த தர்கா கலாய் மத்தெல்லாம் ஒத்துக்கிறாங்களா, அந்த கோஷ்டி தான். இது யாரோட கொள்கை மாதிரி இருக்குது? யாரோட கொள்கை மாதிரி? இதுக்கு பேர் ஹுலூலியாம்பாங்க. இதுக்கு பேர் என்ன? இந்த கொள்கைக்கு பேரு அகீதா படத்துல ஹுலூலியா, நுசூலியா அப்படின்னு பேரு. இந்த அரபி வார்த்தை கவனத்துல வச்சுக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. ஹுலூலியா, நுசூலியா அப்படின்னு ஒரு பேர் இந்த கொள்கை. யாருக்கு அந்த பேரை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஹுலூலியா நுசூலியான்னு யாரு? ஷியா. ஷியாக்கு அந்த பேர். ஏன்னா ஷியா தான் முதல்ல தோன்றின குழப்ப கூட்டங்கள்ல ஒன்று. யாருக்கு இருப்பதாக சொன்னாங்க? ஹுலூலியா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வோட சக்தி அலிக்கு இறங்கிச்சுட்டாங்க. ஆனா இவங்க ஷியாக்கு எதிரான கூட்டம். எது? இந்த 2ஆம் நம்பர் ஆகுது சொன்னா யாருக்கு எதிரானவங்க? ஷியாக்கு எதிரானவங்க. ஆனா ஷியா தான் என்னன்னா அல்லாஹ்வோட சக்தி அலிக்கு இறங்கிச்சுட்டான். இவங்க கொஞ்சம் மேல போய் அல்லாஹ்வோட சக்தி அல்லாஹ் தான் யாரா வந்துட்டா? முஹம்மதா வந்து மக்களுக்கு அறிமுகப்படுது. அல்லாஹ்வா வந்தாலும் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது, மனுஷனா வந்திருக்காரு. அதனால தான் ரசூலுல்லாஹ்வை மனுஷன் நம்மளை போட்டு சாதாரண மனுஷன்னு சொல்லக்கூடாது. நம்மளும் சொல்ல மாட்டோம், நம்மளை கூட சாதாரண மனிதர் ரசூலுல்லாஹ் இல்ல. ஆனால் மனிதரில் புனிதர், அவ்வளவுதான். என்ன யாரும் இல்ல அவங்கள்ட்ட போய் உதவி தேடுற அளவுக்கோ அவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்ற அளவுக்கோ அல்லாஹ்வுடைய ஞானம் அவருக்கு இருக்கிற மாதிரியோ நம்ம சொல்ல முடியும். வஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவ்லி மினல் அஹ்வாலி முக்தஹிமி. பூசரின் ஒருவர் படிச்சிருக்கிறார். கஸீதத்துல் புர்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புர்தான்னு, புர்தா, அது புர்தா. அதுல படிக்கிறாரு, வஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு. நபியே நீங்க தான் ஹபீப். அது வரைக்கும் நம்மளும் ஒத்துக்கிறோம், ஹபீப் தான், அல்லாஹ்வோட ஹபீப். ஹபீப்னா நேசத்துக்குரிய, விருப்பத்துக்குரிய. அது வரைக்கும் ஓகே. அடுத்து சொல்றாரு, துர்ஜா ஷஃபாஅத்துஹு, பரிந்துரை உதவி எல்லாம் உங்களிடத்திலே நாடப்படுகிறது. அது கூட சகிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, லிகுல்லி ஹவ்லி மினல் அஹ்வாலி முக்தஹிமி, ஏற்படுகிற பேராபத்திலிருந்து பாதுகாக்கும் தன்மை உங்களிடத்தில் இருக்கு. புரிஞ்சு போச்சா? யாரோட கொள்கை இது? ஷியாட. ஆனா பேர் என்ன? சுன்னத்துல் ஜமாத். இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், அவங்கள விட்டு வேறுபடுத்த வேண்டி இருக்கிறது. அப்ப என்ன பேர் நம்ம வரணும்? ஒரு பேர் நமக்கு தேவைப்படுது. சலபா விட்டுருங்க, வேற ஒரு ஏதோ ஒரு பேர் தேவைப்படுது. ஏன்? இந்த கூட்டமும் நம்ம இல்லைன்னு காட்டணும். ஏன்? இந்த கூட்டம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ்ட்ட உதவி தேட சொல்லுது. ரசூலுல்லாஹ்வை அப்படியே சொல்லுகிறது. எப்படி? யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மமதா யா வாசி அல் கரமி. ரசூலுல்லாஹ் மேல பாடுறாரு, யா ரப்பி பில் முஸ்தஃபா, அல்லாஹ்வே முஸ்தஃபாவை கொண்டு, ரசூலுல்லாஹ்வை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். பல்லிக் மகாசிதனா, எங்களுடைய மக்சதுகளை, எங்களுடைய நாட்ட தேட்டங்களை நீ நிறைவேற்றி தருவாயாக. வஸ்மஹ், எங்களை மன்னிப்பாயா. மாமதா, சென்று விட்ட பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயா. அல்லாஹ்ட்ட கேட்கிறான். யாரு மூலமாக? ரசூலுல்லாஹ் மூலமா தாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்க்கு ஏண்டா தரகர் எதுக்கு? நீ நேரடி அல்லாஹ்ட்ட ரஹ்மானே எனக்கு தாண்டி கேட்க வேண்டியதானே. அப்படிதானே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படிதானே கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆ. நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், என்கிட்ட கேட்கிறவன் என்கிட்ட, என்னுடைய ஏரியான என்கிட்டயே கேளு. அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். நீ எதுக்கு யா ரப்பி பில் முஸ்தஃபா வல் மகாசிதனா வஸ்மஹ் லனா மமதா யா வாசி அல் கரமி, ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் எனக்கு தாண்டி கேட்கிறா. ஆனா சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இப்ப நமக்கு என்ன நெருக்கடி ஆகி போச்சு? நம்ம ஒரு தனியா பெயரை சொல்ல வேண்டி நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம். வாங்க முடியும். அதான்
சரி, அப்போ இப்படி ஒரு நெருக்கடி வந்ததுனால அப்புறம் தரீகாக்கள் உருவாகுது. எல்லாமே பெரிய குழப்பங்கள் சமூகத்தில் உருவாகி எத்தனைப்பட்ட குழப்பவாதிகள். ஜஹமியான ஒரு கூட்டம், முஅத்தஸிலான ஒரு கூட்டம், சூஃபியாக்கள்னு ஒரு கூட்டம், சூஃபி கூட்டம். அவங்க தான் தரீகா. சூஃபிகள்கிட்ட பல தரீகாக்கள் இருக்கிறது. காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, ரிஃபாயியா, சுகரவருதியா, இப்படி பல தரீகாக்கள் சூஃபிங்கிற பேர்ல. சூஃபிகளை பொறுத்தவரையில் அவங்கள கலவரத்துக்கு போக மாட்டாங்க. அதே போல ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக இருந்து இறைவனை அப்படியே ஞானத்தால் தனிமையில் அமர்ந்து பசித்திரி, தனித்திரி, விழித்திரி என்கிற அந்த அடிப்படையில் தன்னை நப்சை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற சில நல்ல விஷயங்களோடு மற்ற கொள்கையினுடைய தத்துவங்களை ஒருங்கிணைத்து இப்படியான ஒரு கூட்டம் தான் சூஃபி. இறைவனை வணங்கணும், ஓர்மைப்படுத்தி இருக்கணும், திக்ரில் ஈடுபடணும், ஃபிக்ரில் ஈடுபடணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சிந்தனை. அதை தாண்டி மாற்றார்கள்ட்ட உள்ள சில கருத்துக்களை உள்ள தனித்திரி, பசித்திரி, விழித்திரி, இது நம்மளோட கொள்கையா? நாங்களாம் இருந்தோம் ஒரு காலத்தில் தரீகால இருக்கும்போது 40 நாள் பசித்து தனித்து விழித்து இருக்க, போய் சாப்பிடாம குறைவாக சாப்பிட்டுக்கிறது, அப்படியே கண் விழித்து இருக்கிறது, தனியா இருக்கிறது. இது எல்லாம் என்னன்னா ஃபிக்ர். யாரை ஃபிக்ர் பண்றது? ஃபிக்ர்னா சிந்தனைன்னு அர்த்தம். அரபி ஃபிக்ரை சொல்றேன். ஃபிக்ர்னா சிந்தனைன்னு அர்த்தம். திக்ர் ஃபிக்ர், அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு ஃபிக்ர் பண்றது. அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வோட படைப்புகளை பற்றி சிந்திக்கிறது. எப்படி வானத்தை படைச்சிடலாம், இது நல்ல விஷயம்தான். ஆனா அதற்காக சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் இது சூஃபி. எவ்வளவு குழப்பமா இருங்க. இப்ப நம்ம என்ன நிர்பந்தம் ஆகுது? அஹ்லு சுன்னாவோட வித்தியாசப்படுத்த வேண்டி இருக்குதா இல்லையா? இது முதல்ல இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சலப்பு எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இவ்வளவு நெருக்கடிகள் இந்த இஸ்லாமிய சமூகம் யூதர்களால் திட்டமிட்டு உள்ளே நுழைக்கப்பட்டது. யூதர்கள்ட்ட ஒரு பெரிய அதிகாரம் கையில இருந்துச்சு. யூதர்கள்ட்ட ஒரு பெரிய ஆளுமை இருந்துச்சு. யூதர்கள் அரபுகள் அல்ல, ஆனால் அரபில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால தான் நிறைய ஹதீஸ் அந்த காலத்துல இந்த கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்க ஹதீஸை எப்படி கண்டுபிடிப்போம்? இன்னைக்கு ஹதீஸுக்கு ஒரு வார்த்தையை போட்டு கம்ப்யூட்டர் அடிச்சு எல்லாம் எடுத்துடுறோமே. இப்போ அதை தாண்டி நவீனம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் நாங்களாம் ஓதுற காலத்தில் 82, 83லாம் உஸ்தாத் ஒரு ஹதீஸை தேடிட்டு வாங்கன்னா என்ன செய்வோம்னா அதுக்குன்னு ஒரு முழக்கம் இருக்கும், அதை போய் எடுப்போம். அது யாரு போட்டது தெரியுமா? யூதர் எழுதும். அவன் எழுதுனா அரபு கிதாபுல இருந்தா நாங்க எடுப்போம். ஏன்? அரபுல தேர்ச்சி பெற்று அப்படி முன்ஜிது இருப்பாருங்க. டிக்ஷனரி, அரபி டிக்ஷனரி, காமூஸ் நீங்க போய் நெட்ல தட்டி பாருங்க. முன்ஜித் அல்லுகா அல் அரபிய்யா அப்படின்னு அடிச்சு பாருங்க. இவ்வளவு தக்கையா பட பக்கங்கள் கொண்ட நல்ல படங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெருசா இருக்கும். யார் எழுதுங்க? அரபு யூதன். அப்ப இவர்கள்ட்ட நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் கையில கிடைச்சி அவன் ஒரு புதிய வழியை மார்க்கமாக பொய்யான செய்திகளை உள்ள நுழைத்து அப்படியே உள்ள ஊடுருவப்பட்டு விட்டு இப்படி மாசுபட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் அஹ்லு சுன்னாவில் இருந்து வேற ஒரு பேருக்கு, ஏன்னா அவங்கள்ட்ட போய் எங்க பேரை வைக்காதுன்னு சொல்ல முடியும். சரி, வழிகட்ட கூட்டம் அவனும் தன்னை அஹ்லு சுன்னா ஏடா என் பேரெல்லாம் வைக்கிறான்னு கேட்க முடியாது. அப்ப நம்ம தான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஒரு பேரை வைக்க வேண்டும். அப்ப புரிகிறதா? ஏன்னா அஹ்லு சுன்னா சலமுன்னு வந்தாங்கன்னா அதுக்கு தான் வர்றாங்க. இவன் எல்லாமே அஹ்லு சுன்னான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஷியாவுடைய தாக்கம், யூதர்களுடைய தாக்கம், யூதர்களுடைய மிகப்பெரிய கல்வி மாற்றங்கள் ஏற்பட்ட அந்த சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பல தரீகாக்களாக உருவாகி ஷியா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த சூஃபி கூட்டம் எகிப்திலிருந்து உருவான கூட்டம் இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியாவுடைய கொள்கையும் சேர்ந்து உள்ள அத்வேக கொள்கை வந்துச்சு. வஹ்தத்துல் வுஜூத். அவங்களுடைய கொள்கைனா வஹ்தத்துல் வுஜூத். நீ பார்க்கிற எல்லாம் ஒருவன் இல்லை இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒன்றுதான் எல்லாம். புரிகிறதா? கொஞ்சம் குழப்பதில்ல. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? சூஃபி.
பார்க்கிறதெல்லாம் ஒன்று, மற்றவை அன்று. இல்லை இல்லை, இந்த ஒன்றுதான் எல்லாம், மற்றவை அன்று. என்னன்னு புரிஞ்சுச்சா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, புரியும். அப்படின்னா என்ன தெரியுதா? என்ன சொல்றான்னு தெரியுதா? விஷத்தை நீ பார்க்கிற எல்லாம் ஒன்று, அப்ப எல்லாம் அல்ல, இது அல்ல, அது அல்ல, எல்லாம் அல்ல, ஒன்று, மற்றவை அன்று. ஓகே, லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து சொல்றான், இல்ல இது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பாருங்க, நீ பார்க்கிற இந்த ஒன்றுதான் அல்லான்னு ஒருவன் தான் எல்லாம். அவன் தான் மறுபிறவி எடுத்து மனுஷனா, அப்துல் காதரா, காசிமா, அப்துல்லாவா, அப்துல் மஜீதா, அப்படியே அல்லா. எங்க ஷேக் எனக்கு ஒரு தரபியா கொடுத்தா, நான் சொல்ல ஷேக் வந்து அது சூஃபி ஷேக். எனக்கு ரெண்டு ஷேக், ரெண்டு நிலை இருக்கிறது. ஒன்று சுன்னத் ஜமாத் தன்சமா, அதே போல அந்த பையாத்து, அப்புறம் தனித்தெரு வெடித்தெரு அம்மா நாயகனுக்கு கம்பத்தில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்கி 40 நாள் எல்லாமே. 40 நாள் என்ன தெரியுதா? 40 நாள் ஆமா, அது சரி. அது ஏன், அது எங்கிருந்து அசல் என்ன? 40 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க? அந்த 40 நாள் தான். தனித்து இருந்தாங்க இல்ல, பசித்து இருந்தாங்க இல்ல, விழித்திருந்தாங்க. நபியோட ஒத்து வருது, உட்கார் தனியா. அப்ப அம்பா நாயத்து வீடு இருந்தாங்க கம்பத்துல. அவருடைய மகன் இருக்கிறார், அங்கேயே மூத்தாரு, அங்கேயே அடக்கப்பட்டு பெரிய மகான் அவர். புதுப்பள்ளி தெருவில், புதுப்பள்ளின்னு இருக்கு கம்பத்துல. அது சொல்ற நோட் பண்ணி கேட்டு பாருங்க. அங்க போய் நான் உட்கார்ந்து இருந்தேன், பையத்து வாங்கிறதுக்கு போனேன். 40 நாள் தனித்திரி, விழித்திரி, பசித்திரி நான் இருந்தோம். ஒரு அறை கூட தனியா இருக்கும், இருட்டா இருக்கும். அப்படியே அதுதான் உயிர் வாழ்றதுக்கு. அப்படி தண்ணியை குடிச்சுக்கிறோம். அஸ்ஹாபு சுஃபாக்கள். அப்ப இதெல்லாம் பயிற்சி எடுத்த பிறகு அவங்கள்ட்ட வந்துருக்கலாம். அவங்க தான் ஷேக், நாங்க முரீத், சிஷியன், குரு சிஷியன். ஷேக் முரீத் கேள்விப்பட்ட, முரீது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ கூட அதெல்லாம் ஒழிஞ்சிச்சு. அந்த இல்லாத தௌஹீதுடைய பெரிய வளர்ச்சி, அது அல்லாஹ்வுக்கு நிறைய அப்போ இந்த மாதிரியான ஒரு வழிகட்ட கூட்டம் தான் சூஃபி. அப்ப அவர்கள்ட்ட இந்த சிந்தனை எல்லாம் பார்க்கறதுல. அப்போ இந்த ஷேக் சொல்றாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கிறேங்க, இப்போ என்னையே எடுத்துக்கிறேன், இந்த கையை வெட்டி துண்டா போட்டாச்சு. இது யாருடைய கை? கையை வெட்டி போட்டாச்சு, அப்துல் மஜீதுடைய கை, சரிதானே? இந்த கையை வெட்டி போட்டாச்சு, அப்துல் மஜீதுடைய இடது கை, இது அப்துல் மஜீதுடைய வலது கை. தலையை துண்டா வெட்டி போட்டாச்சு, யாருடைய தலை? அப்துல் மஜீதுடைய தலை. காலை வெட்டி போட்டாச்சு, அப்துல் மஜீதுடைய. இப்போ கேள்வி என்னன்னா, உடைய நிலை, அந்த உடையவன் யார்? ஒன்று உடையன்னா இன்னொன்று என்ன இருக்கணும்? உடையவன் ஒன்று இருக்கும்ல. எல்லாமே உடையன்னா எல்லாம் தண்டு துண்டுதுன்னா என் உறுப்பை பிரிச்சுட்டாலும் எல்லாத்துக்குமே உடையங்கிறவன்ல. அப்ப இந்த உடையவன் யார்? இந்த பலதும் சேர்த்து ஒன்று, அதான் அல்லாஹ். இப்போ புரிகிறதா தத்துவம்? நான் கற்பனையில சொல்ல கேட்டு பாருங்க. அதான் வஹ்தத்துல் வஜூத். யாரோட கொள்கைங்க இது? எப்படி நீங்க உங்களை சுன்னத் ஜமாத்துக்கு சொல்ல முடியும்? ஷியா. அப்போ சலஃப்னு ஒண்ணு தேவைப்படுகிறது. அது ஏன் சலஃப்னு வச்சா வேற பேர் வைக்கலாமா? அப்போ பேர்ல உங்களுக்கு பிரச்சனை, அது என்னன்னு பார்த்துருவோம். அப்போ இப்படியான ஒரு கருத்தை விதைத்தார்கள். அப்போ பலதில் ஒன்று அல்லது ஒன்றில் பலது. இப்போ ஒரு மெழுகுத்திரியை பத்தி வச்சுட்டீங்க, எரிஞ்சிட்டு இருக்கு மெழுகுத்திரி. ஒரு 100 கண்ணாடி வச்சுட்டீங்க. இப்ப எத்தனை மெழுகுத்திரி தெரியும்? 100 தெரியுங்களா? இதனுடைய பிம்பம் தெரியுமா இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 100 சேர்ந்து இந்த ஒன்று. அவங்களோட கருத்து இந்த 100 சேர்ந்து. இவர் சொல்வார், இல்ல இந்த ஒன்று தான் 100. அதுல சின்ன பிரிவு, ஒரு சின்ன வித்தியாசம். நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஒன்று யாரு? அல்லாஹ். அதனாலதான் நாங்க அவுலியா கிட்ட உதவி தருவோம். என்ன தப்பு? அவுலியா யாரு? பலது ஒன்று, அல்லாஹ். புரிகிறதா? ஒரு மனுஷனை துண்டு துண்டா வெட்டினா உடையவன், அந்த உடையவன் அல்லாஹ் தானே.
யாருக்கு உடையவன் அவன்? இந்த மாதிரி தத்துவங்களை பேசி சூஃபின்னு ஒரு கூட்டம் உருவாச்சு. அங்க பாத்தீங்கன்னா வெறும் தத்துவமா இருக்கு. ரூமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்னவி ஷரீஃப், அதுக்கு பேரு கஸ்னவி. நம்ம சொல்லுவாங்களே, நம்ம அந்த கொச்சையான வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு கண்ணியமா பேசிக்கிட்டு வருவோம். எண்ணத்துக்கோ ஒரு பழமொழி சொன்ன மாதிரி அதுக்கு பேர் என்ன? கஸ்னவி ஷரீஃபா. ஷரீஃப்னா புனிதன்னு இருக்கும். குர்ஆன் ஷரீஃப்னு சொன்ன மாதிரி புரிகிறதா? அவர் அதுல ரூமிங்கிறவர் இந்த மாதிரி தத்துவங்களா சொல்லியிருப்பார். அவர் சூஃபி, ஜலாலுத்தீன் ரூமி. அவர் இந்த மாதிரி தத்துவமா அதை மொழிபெயர்த்து போட்டிருக்கிறான். பாலிசி மொழியில உள்ளத அதை மொழிபெயர்த்து அதுக்கான கஸ்னவியுடைய அந்த ரூமியுடைய கஸ்னவி ஷரீஃப்னு அதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தத்துவமா சொல்லுவார். சரி, அப்ப இப்படியான இது எவ்வளவு பெரிய பாதிப்பு சமூகத்துல உருவாக்கிச்சு. எத்தனை மக்கள் வழிகாட்டுக்கு போனா. அன்னைக்கு எல்லாம் இப்படித்தானே இருந்தோம். எல்லா கல்வத்து நாயகங்க, வெள்ள கிளிப்பா, கழுத்த கிளிப்பா, கடல்ல கழிப்பாக்கள், பல வகையான கல்வத்து நாயகம் இருந்தாலும் ஜெல்வத்து நாயகம் இருந்தான். கல்வத்துனா தனிமையா இருக்கிறது, ஜெல்வத்துனா ஜலாலியத்துக்கு உண்டானவர். எப்படி பாருங்க, இங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். கல்வத்து ஜெல்வத்து இருக்கா? பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு இந்த சமூகம். இங்கிருந்து வந்தது இல்லை, இதெல்லாம் இங்க எகிப்து வழியாக, ஈராக் வழியாக வருகிற அப்துல் காதிர் ஜீலானி அப்படிங்கக்கூடிய ஒரு அறிஞர், அவர் மையப்படுத்தியே இப்படியான கதைகள், கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாச்சு. அவருக்கு பேர் குத்துபு, குத்துபுல் அக்தாப். அவருக்கு பேர் குத்துபுல் அக்தாப். குத்துபுனா மையப்பகுதின்னு அர்த்தம். எல்லாம் பாருங்க அல்லாஹ்வோட இணைக்கிற ஒரு செய்தியா தான். ஒரு தடவை அப்துல் காதிர் ஜெயிலானி தொழுகையில போய் நின்றுட்டாராம். நின்றுட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க. நான் சொல்றதெல்லாம் கதை அல்ல, நமக்கு கதை தான். ஆனா நான் கதை சொல்லிட்டு போகல, எல்லாம் அங்க இருக்குது சான்றுகள். எப்படி அவர் ஓதுறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம், மக்களுக்கு தொழ வைக்கிறார். மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து அப்படின்னு ஓதுறார். எப்படி ஓதணும்? அன்அம்துன்னு ஓதி தொழ முடியும். அப்போ சிஷியர்கள்லாம் ஷேக்கிட்ட போய் கேட்குறாங்க, முரீதுகள்லாம் ஷேக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஷேக் நீங்க அன்அம்துன்னு ஓதுனீங்களே. அப்போ ஷேக் சொன்ன அன்அம்தா அன்அம்தா அன்அம்து வித்தியாசம் இருக்கு. அன்அம்தா என்ன? அன்அம்துனா நான் யாருக்கு அருள் புரிந்தனோ. நீங்க இப்படி ஓதுனீங்களே. அப்போ உடனே ஷேக் சொன்னாங்க, அப்துல் காதிர் ஜீலானி, அவர் பேர்ல கட்டுக்கதை, அவர் சொன்ன மாதிரி எந்த செய்தியும் இல்லை, அவர் பேர்ல சிஷியம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ஷேக் சொன்னாரு, அப்படியா, நான் அடுத்த முறை அப்படி ஓதினால் வாள் எடுத்து வெட்டுங்க, காபிரா போயிடுவேன், வெட்டுங்க. அந்த ஷேக் தான் அடுத்த முறை தொழுகைக்கு வரும்போது அதே மாதிரி அண்ணாமுத்துன்னு ஓதுறாரு. வாள் எடுத்துட்டு வெட்ட போனா முதல்ல மெர்க்குரி பல்புன்னு வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படி அது பல்புடைய வடிவம் தெரியாது, வெளிச்சம். இது கூட ஓரளவு அந்த சதுரமா இருக்கு. இந்த பல்பு முதல்ல அப்படி போட்டிருக்கோம், அதை பாருங்கன்னா பார்க்க முடியாது. இப்போ இதை பார்த்துட்டு கூட உங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா தெரியும். அதுல பின்பம் தெரியாது. அவங்க மெர்க்குரி பல்பு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படின்னா என்ன? வெளிச்சம் மட்டும் தெரியுது, ஆளை காணும். வாள் எடுத்து வெட்ட போங்க. உடனே அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அப்புறம் தொழில் முடிஞ்ச வெட்டத்துக்கு வந்து முடியாது. இல்ல, நான் தொழுகைக்கு போனவனே நான் யாரா மாறிட்டேன், அல்லாவா மாறிட்டேன். அதனால அண்ணாம் தூண்டேன், நான் யாருக்கு அருள் புரிந்தேனோ. இப்ப யாரு? நான் யாரு? எந்த கொள்கை? இதான் சூஃபி கொள்கை. புரிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இங்க அவசியப்படுது. அகலு சுன்னாவிலிருந்து ஒரு புதிய பெயர் தேவைப்படுது. சலப்புக்கு போக முன்னாடி முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு நெருக்கடி பாருங்க. அப்துல் காதிர் ஜீலானி பேரில் உண்டானது, இதை யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிற புத்தகங்கள்ல அதை இல்லைன்னு மறுத்தாங்கன்னா அவங்க வட்டத்துல காபிரா போயிடுவாங்க. அப்துல் கவுச்சரோட காபிரா போயிட்டான், இந்த அசரத்து காபிரா சொல்ல மாட்டான். காபிரா உள்ளத்திலேயே நம்ம சொல்லிக்கிறோமே தவிர வெளியில சொல்ல நம்மளை வகாபின்னு வெளியே கத்தி விட்டுறோம்.
நான் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய. இப்படியான ஒரு நிலையில தான் இப்போ என்ன நிர்பந்தம் வந்துச்சு. சரி, இப்போ நீங்க நிர்பந்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த டைமுக்கு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். இப்போ ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்துற ஒரு பேர். ஏன்னா மாசுபடாத ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இங்க எல்லாம் இஸ்லாம் பேரால் மாசுபட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் ஹக்குல என்னைக்குமே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜமாத் இருந்துகிட்டே இருக்கு. அந்த உலமாக்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காங்க. அந்த உலமாக்கள் எல்லா காலகட்டத்திலும் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்னு தய்மியா எடுத்துட்டா அவங்க காலகட்டத்தில் உள்ள இந்த மாதிரியான வழிகேடுகளை கண்டிச்சு ஷேக் இப்னு தய்மியா அவங்களை காபிர்னு சொல்லிட்டான். அவங்கள ஒரு கிதாபில் எழுதி வச்சிருக்கிறான். இப்னு தய்மியா வகது கஃபர இப்னு தய்மியா. இப்னு தய்மியா காபிரா போயிட்டார். ஏன் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குதுன்னு சொல்றாரு, அதனால அவர் காபிரா போயிட்டான். இப்படி ஒரு கூட்டம் எழுதி வச்சிருக்கு. சரி, அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முஜத்திதிகள் உருவாக்குறாங்க. அந்த ஹக்குல இருக்கவங்க அப்படியே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஹக்குல இருக்கிறாங்க, பாத்தில இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே பேரா இருந்தா மக்கள், பொதுமக்கள் என்ன செய்வாங்க? இவரும் அப்படி சொன்னாங்க, அவரும் அப்படி சொன்னாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஒரு பேர் தேவைப்படுதா இல்லையா? சரி, அவங்க கேட்கறாங்க, ஏன் சலப்பு வைக்கணும்? என்னப்பா சலப்பு வேற பேர்? சரி, ஏதாவது ஒரு பேர் வச்சு அப்புறம் கேட்கத்தான் செய்வா. ஏன் இன்னொரு பேரை வைக்கணும்னு கேட்பா. சரி, சலப்புன்னு ஏன் வச்சாங்க? வேற பேர் வைக்கலாம் தானே, ஏன் வச்சாங்க சலப்பு? ஆமா, அப்ப நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். முன்னோர்கள் வழி சலபு சாலிஹீன்கள். முன்னோர்கள்ல யாரெல்லாம் இருந்தா? அபுஜஹல் இருந்தான், அபுலஹப் இருந்தான். அப்ப அவனும் சலஃபுன்னு ஆயிடுவான்ல. அதனால சலஃபு சாலிஹ். கடைசியில் என்ன ஆகி போச்சு? சலஃபு என்றால யாரை சொல்றது? சாலிஹீன்களைத்தான் சொல்றது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்ததுனால சலஃபுன்னு வந்துருச்சு. அவங்கள அந்த கொள்கையை பின்பற்றவங்களுக்கு என்னது? சலபியா, சலபி. ஆனா சலபி, நான் சலபி அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் அதற்கு வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம சலப்பு கூட போகிறோம். மற்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொள்கைகள் அப்படின்னு நட்டாப்புல சொல்லிட்டோம். இப்போ சலப்பு கூட போயிடும். இப்போ சலஃப்னு அர்த்தம் என்ன? முன்னோர்கள் அர்த்தம். சலஃபுக்கு இப்போ நம்ம சலஃபுல பாருங்க, ஒரு பிரிவு என்பது கிடையாது. சலஃபை பொறுத்தவரையில சலஃபுல ஒரு பிரிவு என்பது கிடையாது. சலஃபு என்று சொன்னால் முன் சென்ற நல்லவர்கள், முந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது யாரையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள். இவர்கள் முக்கியமாக சலஃபு சாலிஹீன்கள். இந்த மன்ஹஜில, இந்த வழியில உள்ளவங்க எல்லாருமே சலஃபுகள். நீங்களும் இந்த வழியில இருந்தா நீங்கள் யாரும் சலஃபு தான். நீங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தா? ஓகே, ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. ஆனா அப்ப ஏன் சலஃபுங்கிறீங்க? இங்கிட்டு அங்கிட்டு போனா கல்வத்து நாயக கோஷ்டியும் என்ன சொல்லுது? அஹ்லு சுன்னாங்க. இங்க காதிரியார் தரீகாவும் அஹ்லு சுன்னாங்க. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அஹ்லு சுன்னா சலஃபு சாலிஹ். நீங்க முஸ்லிம்களா? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏன் நீங்க அதை சொன்னீங்க? எல்லா கூட்டமும் முஸ்லீம் தானே சொல்லுது. ஷியாவை கட்ட அவனும் முஸ்லீம்ங்கிறான், காதியானியும் முஸ்லீம்ங்கிறான், முஅத்தஸிலா முஸ்லீம்ங்கிறான். இப்போ அவனும் முஸ்லீம், இவனும் முஸ்லீம். யாரு? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? முஸ்லீம், அஹ்லு சுன்னா, சலஃபு சாலிஹ். இவ்வளவு பெயர்களை சொல்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாமடா நமக்கு முன் சென்றவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த பெயரை அவர்கள் வைத்தார்கள். இந்த சலஃபுங்கிறது ஏன் இந்த மூன்று காலகட்டத்தில் உள்ளவங்களை நம்ம சொல்ல வேண்டும்? அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மூன்று நூற்றாண்டில் வாழ்ந்த நல்லவர்கள். ஏனென்றா ரசூலுல்லாஹ்ட்ட நேரடி பாடம் படித்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள் யார்? சஹாபாக்கிட்ட நேரடி பாடம் படித்தவர்கள் யார்? தாபிஈன்கள். தாபிஈன்கள்ட்ட நேரடியாக பாடம் படித்தவர் தபு தாபிஈன்கள். இந்த மூன்று நூற்றாண்டில் வாழ்ந்த நல்லவர்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதுக்கு ஹதீஸுக்கு ஆதாரம் வந்துடுறாரு. இப்போ மேட்டாப்புல புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்ன செஞ்சிருக்கிறாங்க? புகழ்ந்திருக்கிறாங்க. இவர்கள் கைருல் குரூன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த கைருல் குரூன் உள்ளவர்கள் யாரு? இவர்கள் யார்? காலத்தால் முந்தியவர்கள். அதுக்கு உண்டான அரபி வார்த்தை என்னது? ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா வேற பேரையா வைக்க கூடாதுன்னு சலமுன்னா முந்தியவர்கள் அர்த்தம். காலத்தால் முந்தியவர்கள் ரசூலுல்லா புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த நல்லவர்களை, காலத்தை சொல்லல, நல்லவர்களை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள்லாம் முந்தியவர்கள். முந்தியவர்கள் சொல்றதுக்கு அரபில பல வார்த்தைகள் இருந்தாலும் சலஃப் என்கிற வார்த்தை குர்ஆன்லயே ஆளப்பட்டிருக்கு. குர்ஆன்லயே அல்லாஹ் முந்தியவர்களை சலஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை முந்தியவர்களுக்கு அந்த வார்த்தையை சொன்ன. இது வந்து புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை. அப்போ இது குர்ஆனுடைய மொழியில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதுவும் கூட இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்த காரணத்தால் சஹாபாக்கள் உடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியது வந்துச்சு. சாலிஹ் இப்னு உஸைமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ் ரஹ்மத் ஷரீஃப் அவருக்கு அவரை உரிமையமாக்கட்டும். அவங்க சொல்றாங்க, அஸ்ஸலஃபிய்யத்து ஹிய இத்திபா மன்ஹஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபிஹி லிஅன்னஹும் ஹுமுல்லதீன ஸலஃபூனா வ தகத்தமு அலைனா ஃபஇத்திபாஉஹும் ஹுவ ஸலஃபிய்யா. இதான் அதாவது சலஃபியான யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழியை, அதே போன்று சஹாபாக்கள் அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றிய சஹாபாக்களின் வழியை பின்பற்றி அந்த மன்ஹஜில் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்ட முன்னவர்களுக்கு சலஃபி என்று சொல்வார். அந்த முன்னவர்கள் யாரா இருக்கணும்? சட்டப்படிக்கு யாருடைய வழிமுறைகளை பின்பற்றியவரா இருக்கணும். ஏனென்றால் அதற்கு என்ன ஆதாரம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றுங்கள். அதை பின்பற்றியவர்கள் தான் தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள். எனவே அவர்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய காலத்துக்கு முன் சென்றவர்கள். எனவே அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் சலஃபுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சலஃபுகள்னு சொல்லணும்னா அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு இல்லைன்னா எதுல இல்லை? அக்கீதால இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? கருத்து வேறுபாடு அக்கீதால இல்லைன்னு சொன்னீங்க, சலஃபுகளே சண்டை பிடிச்சுக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன கேட்டுறக்கூடாது, அதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீ கருத்து வேறுபாடு சலஃபுகளே சண்டை பிடிச்சுக்கிறாங்க தெரியுமா? அவனுக்குள்ளேயே மோதிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ மொட்டையா சொல்லிட்டு போயிட்டா இவர் இன்னும் வாட்ஸ்அப்ல பார்க்கல கூட தெரியுது. இந்த காலத்துல இருக்கான்னு தெரியல. சலஃபுகளே சண்டை பிடிக்க, இவன் சலஃபு, இவன் கெட்ட சலஃபுங்கிறான், இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான். ஒரு கோஷ்டி அவன் சலஃபே இல்லைங்கிறான், இன்னொரு கோஷ்டி அவன் சலஃபு இல்லைங்கிறான், இன்னொரு கோஷ்டி அவர் எப்பவுமே வழிகாட்டுக்கு போயிட்டா இருக்கான். ஆனா அவர்கிட்ட போயிட்டா நான் சலஃபுல இருக்கிறேங்கிறான். இன்னொரு கோஷ்டி அவன் சூப்பர் சலஃபிங்கிறான். இன்னொரு கோஷ்டி நீ சலஃபுகிட்ட தான் கல்வி எடுக்கணுங்கிறான். இங்க குழப்பம் இல்லை, இவ்வளவு குழப்பம் இருக்குத. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு யாரு சொல்றா தெரியுமா? சாலிஹ் இப்னு உஸைமீன் அன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வஅம்மா இத்திஹாது ஸலஃபிய்யதி கமன்ஹஜி ஹாஸின் ينفرد به الإنسان ويضلل من خالفه من المسلمين ولو كانوا على حق واتخاذ سلفية كمنهج حزبي فلا شك أن هذا خلاف السلفية. இது ஏன் நான் அரபிலே வாசி காட்டுறேன்னா, இவரோட தமிழில் மட்டும் அரபில வாசி காட்டுறேன்னா, இந்த சண்டை போடுறோம் பார்த்தீங்களா, அந்த சலஃபுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்றேன். என்ன சொல்றாங்க? சலஃபு என்று சொல்வதெல்லாம் ஒரு ஹிஸ்பி கூட்டம் அல்ல. ஹிஸ்பினா தெரியுதா? ஒரு கட்சி அல்ல, ஒரு கூட்டம் அல்ல, ஒரு அமைப்பு அல்ல, ஒரு இயக்கம் அல்ல. ஆரம்பத்திலே மெதுவா சுட்டி காட்டிட்டு போனா, குத்தி காட்டிட்டு போனாலும் எடுத்துக்கிறங்க. ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்கள்ல பல அமைப்புகள் இருக்கிற மாதிரி சலஃபு எஸ்ங்கிற அமைப்புல ஒரு அது ஒரு அமைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்றாங்க. எப்படி?
ஒரு தனி கூட்டம் அல்ல. எது சலஃபுங்கிறது ஒரு கட்சி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிலர் தங்களுடைய கருத்துக்கு முரணாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் வழிகேடர்கள், அவர்கள் சலஃபி அல்ல என்று இப்படி சொல்வதற்கு சலஃப் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா உள்ளபடியாக அவர்கள் இவர்களெல்லாம் சலஃபுகளுக்கு மாற்றமானவர்கள். புரிகிறதா என்னது இந்த கருத்து? ரொம்ப சாதாரணமான இன்னைக்கு சண்டை போடுறவங்களுக்கு இது பதிலாக இருக்கிறது. ஃபஸ்ஸலஃபியத்து பிமஅனா அன் தகூன ஹிஸ்பன் வ ஹாஸன் லஹு உமையிஸாத்துஹு. அதாவது சலஃபு என்று ஒரு தனி அமைப்பாக யாராவது நினைத்து கொண்டு அதற்கு மாற்றமாக உள்ளவர்களெல்லாம் சலஃபு அல்லாதவர்கள் என்று சொன்னால் சொல்லக்கூடியவர் சலஃபி இல்லை அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கொள்கையில குழப்படி இல்ல, கருத்து வேறுபாடு மசாயில எடுத்துக்கிட்டு. இப்போ உதாரணமா இவரு சலஃபா இருப்பா, அவரு சலஃபா இருப்பார். இந்த சலஃபு பிறையில ஒரு சின்ன கருத்துல இருப்பார். இன்னொரு சலஃபு அவரு ஒரு மசாயில ஒரு கருத்துல இருப்பார். இன்னொரு சலஃபு ஒரு கொள்கையில அல்லது ஒரு நாட்டு பிரச்சனையில அவருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுவார். இதெல்லாம் புரிதல் இல்ல வர்ற கோளாறு. அப்ப அவர்கிட்ட போய் நம்ம தெளிவுபடுத்துறதா, இங்க உட்கார்ந்து நீ சலஃபி இல்ல அவன் சலஃபி இல்ல, இதைத்தான் சாலிமுக்கு அன்னைக்கே கண்டிக்கிறான். இப்படி ஒருவன் சொன்னா அவன் முதல்ல சலஃபி இல்ல பாத்துக்க. ஏன்னா இது கட்சி இல்லப்பா, இது கட்சி இல்ல. கட்சிண்டாதான் அவன் எங்களுக்கு அமைப்புக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்கு நீ மாற்றமா இருந்தா எங்க அமைப்புல இல்லம்மா. அப்படிதானே? இப்ப தமிழ்நாட்டுல நிறைய இஸ்லாமிய அமைப்பு இருக்குல்ல, துண்டு துண்டா கிடக்குறாங்கல்ல. இந்த துண்டு துண்டா கிடக்குறவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை வச்சிருக்கான், அவனுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கான். சொல்லு இஸ்லாமிய கொள்கையை தாண்டி அவன் வச்சிருக்கான். என்னோட பேனர்ல இருக்கணும், எங்க பேர் போட்டிருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பான். அதுக்கு மாற்றமா இருந்து பேசினா அவன் கட்சியை விட்டு நீக்கிறோம், அந்த அமைப்பை விட்டு நீக்கிறோம். நீங்க அவன் இடத்துல போய் பேசினா போ அப்படின்னு நீக்க விட்டுருவோம். அல்லது அவன்ல எவனா உறுப்பினர் கூட்டத்துக்கு வந்தா அடுத்த நாள் உறுப்பினர் பதவியே பிடிக்கிறோம், உருவிடுவான். காரணம் கட்சியை விட்டு போயிட்டான். அத மாதிரி நினைச்சீங்களா? யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? சலஃப் அறிஞர் சாலிஹ் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் கபர் அவருடைய கபரை ஒளிமா, அல்லாஹ் அமைச்சர் கபர நூரா வலா தஜஅல் கபரஹு நாரா. அவங்க அப்படி கேட்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? சலஃபுக்குள்ளே சண்டை பிடிக்கிறான். கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சண்டை பிடிக்கிறாங்களே. உனக்குள்ள ஏற்படுகிற சியாசி பிரச்சனை இது. கிளர்ச்சி பண்ணலாமா பண்ணக்கூடாது, இது உட்கார்ந்து பேசு. இங்க உட்கார்ந்துட்டு அவன் சலஃபி இல்லை, நீ சொல்றது நீ யாரு? நீ சலஃபி இல்லை, அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றவன் சலஃபி இல்லை. உங்களுக்குள்ள என்ன அடிச்சுக்க? கொள்கையில குடன்படி அல்லது நேரடியா பேசு, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி. இது செய்யறதை விட்டுட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஏறக்குறைய இத மாதிரி தரங்கட்ட கூட்டம் மாதிரி ஒரு கட்சி தான் சலஃபுண்டு. இன்னைக்கு கெட்ட வார்த்தை நிறைய பேர் கெட்ட வார்த்தை நினைக்கிறேன். சலஃபுண்டா கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்கலாம். சலஃபுண்டால நிறைய பேருக்கு அலர்ஜி. எப்படி ஆக்கி போட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்கு யாரு காரணம்? ஒரு கூட்டம் சொல்லுது, அவர்கிட்ட கல்வி எடுத்தார், இவர்கிட்ட கல்வி, இவருக்கு இஜாசத்து வந்துச்சு, அவருக்கு. அப்ப என்ன அடிப்படையில் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஒரு நாள் அவரு அந்த மண்ணுகஞ்சில மாற்றமா என்னைக்கும் கொள்கையில் வித்தியாசப்படாத வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல இருந்துச்சுன்னா அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாமே தவிர கொள்கையில குளறுபடி இருக்குதா? இல்ல. நுசூல் அதுல எதுவும் இருக்குதா? இல்ல. அதாவது அரசியல் இருந்து அல்லாஹ் நுசூல் ஆகிற விஷயத்துல ஏதாவது மாறி இருக்குதா? அஸ்மா சிபாத்துல ஏதாவது குளறுபடி இருக்குதா? ரொம்ப முக்கியமாக இதைத்தான் சொல்றாங்க. அப்ப இவைகள் எல்லாம் ஒருவர்கிட்ட மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு சில விஷயங்களை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்கன்னா பெரிய தப்பு தான், அதுக்கு விளக்குங்க. இங்க உட்கார்ந்துட்டு உங்க இடத்துல உட்கார்ந்துட்டு அவரு சலஃபி இல்லை, இவரு சலஃபி இல்லை, அவர் வழிகாடு இவர் வழிகாடு சொல்றவன் யாரும் இல்லை. ஏனென்றால் இது ஹிஸ்பி இல்லைன்னுட்டாங்க. சலஃபு என்பது என்னது இல்லை, சலஃபி என்பது ஹிஸ்பி இல்லை. அதை முதல்ல புரியும். அது எதை சார்ந்தது? கொள்கை சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. சலஃபிங்கிறது கொள்கை சார்ந்தது. யாருக்கிட்ட சஹாபாக்களுடைய அக்கீதா இருக்குதோ, யாருக்கிட்ட தாபிஈன்களுடைய அக்கீதா இருக்குதோ, யாருக்கிட்ட தபு தாபிஈன்களுடைய அக்கீதா இருக்குதோ. நீங்க கேட்கலாம், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அக்கீதா
இவர்கள் எல்லாருக்கிட்ட யாருடைய அக்கீதாவை ஃபாலோ பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அக்கீதா. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அக்கீதாவை அப்படியே ஏற்றுக்கொண்டவர். அதை ஏற்றுக்கொண்டதான் தாபிஈன்கள், தபஉ தாபி. இவர்கள்ட்ட உள்ள அந்த அக்கீதா ஒருவர்கிட்ட இருந்து அவர் யாரு? வேறமா உறக்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. அவர்தான் சலஃபி. அதுக்குள்ள இருந்து அவரு சலஃபி இல்லை, இவரு சலஃபி இல்லை, இந்த கட்சியாப்பா? அவர்கிட்ட என்ன அக்கீதான்னு பாரு, என்ன மன்ஹஜில் இருக்கிறார்னு பாரு, அந்த மன்ஹஜில் சரியாக இருக்கிறாரான்னு பாரு. இருக்கிறார் என்றால் அவர் சலஃபி. அப்போ இந்த அடிப்படையில தான் சலஃபுகள் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சாலிஹ் இப்னு உதைமீன் சலஃபிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அம்மஸ் சலஃபியத்து ஃபஇத்திபாஉ மன்ஹஜ் ஸலஃபி அகீதத்தன் وقولا وعملا واختلافا واختلافا واتفاقا وتراحما وتوادا. இந்த 7 அம்சத்தையும் சொல்றாங்க. சலஃபியான யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அகீதாவை அப்படியே ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், அந்த மன்ஹஜில அகீதத்தின் கொள்கையால், கௌலன் சொற்களால், அமலன் அமல் செய்வதால், அவர்களோடு ஒன்றித்து போவதால், அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளில் அவர்களோடு ஒன்றுபடக்கூடிய விஷயத்தில் அவர்கள் காட்டிய அந்த பாச பிணைப்பு, இவைகள் எல்லாத்திலையும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் யார்? சலஃபுகள். இந்த பண்பு இருக்குதா சலஃப். யாருட பண்பு இருக்கணும்? அந்த சஹாபாக்களுடைய பண்பு. கொள்கையில, சொற்கள்ல, செயல்பாடுகள்ல கருத்து வேறுபாடு, அவங்க எதுல கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அந்த விஷயம் நாமும் கருத்து வேறுபாடு கொள்ளும். ஏனென்றால் அவர்கள் தேர்வு செஞ்ச வழி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியை அப்படியே தேர்வு செய்தார். நம்ம இன்னொரு கேள்வி வருது, ஏன் நம்ம ஃபஹ்மு சஹாபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது அடுத்த கேள்வி. அதுக்கு நம்ம ஆதாரத்தோட பதில் சொல்லுவோம். முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த அடிப்படையில சலஃபுகள் இருந்தால் அவர்களாம் சலஃபுகள். அதனால மீன் சச்சரவு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் சலஃப் இல்லை, இவர் சலஃப் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம முதல்ல அவன் சலஃப் இல்லைங்கிறத சாலிஹ் இப்னு உதைமீன் போன்ற அறிஞர்களுடைய கருத்தின் மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்தது இந்த சலஃபுகள் சம்பந்தமாக நம்ம அவர்கள் இப்போ நம்ம கேட்கிறோம், சலஃபுகளை ஏன் நீங்க ஃபஹ்மு சஹாபா அப்படிங்கிறவங்க, சஹாபாக்களுடைய புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ளுது. இப்போ அப்படிதான் சொல்லிட்டு வரோம். சஹாபா அல்லாஹ் குர்ஆன் சுன்னான்னு நிறுத்திட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு அடிப்படை ஆதாரம் என்னதுன்னா, குர்ஆன் கேட்கிற அடிப்படை ஆதாரம் என்னது? குர்ஆன் சுன்னா, அதுதான் அடிப்படை ஆதாரம். ஆனா இந்த குர்ஆன் சுன்னாவை புரியுறதுக்கு ஒரு மன்ஹஜ் இருக்கு, ஒரு வழி இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது. எந்த வழிமுறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் புரியுது? நீங்க சொல்லலாம், அதுக்கு என்னங்க வழிமுறை? குர்ஆன் சொன்னா அரபியை பார்த்து அரபியை தெரிஞ்சு அல்லது அதனுடைய மொழிபெயர்ப்புல வந்துருச்சு, அதை பார்த்து நம்ம பதில சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. புரிதல் அப்படிங்கிறது இல்லை. சரி, அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அந்த குர்ஆன் சொன்னால என்ன இருக்குதோ இந்த சலஃபு அவங்க புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் ஓரமா வச்சிருங்க. இப்போ புது கருத்துக்கு வருவோம். குர்ஆன் சுன்னா, குர்ஆன்ல என்ன சொல்றான், ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு அதை அப்படி மேட்டாப்புல படிக்கும் போது தெரிஞ்சு போகுது. ஒரு வசனத்தை படிக்கிறீங்க, என்ன சொல்றான் அல்லாஹ்னு தெரிஞ்சு போகுது. ஒரு ஹதீஸை படிக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போகுது. அதுல இருந்து என்ன புரிஞ்சிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படிதானே? அப்ப இது போதும் தானே? இதுக்கு எதுக்கு ஒரு வழிகாட்டல் வேணும்? இதுக்கு ஒரு புரிதல் எதுக்கு வேணும் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன? இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருப்போம், ஒரு 60 பேர் இருக்குமா? கம்மியா சொல்லிட்டு கூட சொல்லிடுறோம்ல. சரி, இப்போ ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு நான் புரியுறேன், இவரு படிச்சுட்டு இவர் புரியுறாரு, அவர் படிச்சுட்டு அவர் புரியுறாரு. இப்போ இந்த 60 பேர்கிட்டையும் புரிதல் எப்படி இருக்கும்? ஒண்ணு, அவன் தனித்தனியா புரிய ஆரம்பிச்சான்னா 60 வகையான கருத்து வரும்.
இல்ல ஒரு சராசரியா எல்லாம் ஏறக்குறைய அப்படி இப்படி புரியுறாங்க. குறைஞ்சபட்சம் 30 கருத்தாவது வரும். இல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னா ஒரு 15 கருத்தாவது வரும். வருதா இல்லையா? இப்போ சஹாபாக்கள் புரிந்ததை போன்று அப்படின்னு வந்துட்டா என்ன ஆகுது? அந்த கருத்து எண்ணிக்கை குறைக்கப்படுதா இல்லையா? ஏன் அங்க கொண்டு போய் நீங்க அங்க ஏன் தொடர்பு படுத்துறீங்க? அங்கேயா கொண்டு தொக்கி நிக்க வைக்கிறீங்க? இங்க கீழே வாங்கல. நாங்களும் குரானும் புரியுற இருக்கதான் சரி. நாங்க விளக்கம் சொல்றோம்ல, எங்கள்ல ஒரு ஆளை நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க மூலமா புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வருவாங்க. இப்ப அப்படி சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இங்க இந்த காலத்துல ஒரு பெரிய அறிஞர் யாரையாவது ஒருத்தனை தலப்பா கட்டி விட்டு அவன் புரிஞ்ச மாதிரி நீங்க புரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தா அப்படி நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வருவோம். ஆனா சஹாபாக்கிட்ட, தாபீன்கிட்ட, தபு தாபீன்கிட்ட இருந்த சில பண்புகள் இப்ப சொல்றவர்கள்ட்ட இருந்தா நாம் கண்டிப்பா அவர்களை எடுத்துக்கொள்வோம். சஹாபாக்களை விட்டுருவோம். இந்த பண்பு அவ்வளவு இவங்கள்ட்டே இருக்குது இல்ல, அப்ப இவங்களே எடுத்துக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் இந்த மகானை, இந்த ஒளிவில்லாத, அப்ப அவரு சொல்றதையே எடுத்துட்டு போயிடுவோம். வருதா இல்லையா? சரி, அப்பனா இங்க ஒரு கேள்வி. இப்ப நான் சொல்றதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதுன்னு சொன்னா இங்கேயே கூட்டத்தை முடிச்சுட்டு அங்க போய் நம்ம எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்துரும். யாரு? நம்ம யாரோ சொல்றோமோ அவங்கள. ஒன்று, அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்வில் நீதமாக சிறப்பாக நடந்தார்கள் என்று யோகமித்த முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருல வாழ்க்கை சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஹதீஸ் துறையிலேயே சொல்றாங்க. எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஷியா, பியா, கியா என்னென்ன கூட்டங்கள் இருக்குதோ அவ்வளோ கூட்டம் ஏத்துக்கிச்சு. இதை சஹாபாக்கள், அதுல சஹாபாக்கள்ல ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் ஷியால சில சஹாபாக்களை பிடிக்காது. ஆனா ஒரு சில சஹாபாக்களை பிடிக்கும் பாருங்க. அவங்களுக்குலாம் அவன் என்ன கொள்கை அடிப்படை வச்சிருக்காரு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சம். என்ன அம்சம்னா சஹாபாக்கள் அனைவர்களும் என்னது? நீதமான்கள். நீதமான்கள், நேர்மையான, அவங்களுடைய வாழ்க்கையை உரசி பார்க்க தேவையில்லை. எல்லாரும் இத்திஃபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதா? ஏன் எப்படி பாருங்க, ஹதீஸ்ல நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க விரிவா போகுது, நீங்க தப்பான இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம சொல்ல போறதுன்னா ஃபஹ்மு சஹாபாவுக்கு உண்டான இலக்கணம். அதனால கொஞ்சம் தெளிவாகவே எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் விரிவாகவே ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை மடக்கி சொன்னாலும் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆழமா பதியணுங்கிறதுக்காக. இப்போ உதாரணமா ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு சஹாபிக்கு அபூ ஹுரைரா கேட்கிறாங்க ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட இருந்து அவருடைய மாணவர் கேட்கிறார், அவருடைய மாணவர் கேட்கிறார், அவருடைய மாணவர் கேட்கிறார். புகாரில பதிவு வச்சுக்கிறது. இப்போ இந்த ஹதீஸை நம்ம சஹீஹா இல்லையான்னு எடுக்கும்போது பார்க்குறோம். இந்த அறிவிப்பாளர்லாம் பார்க்குறோம். புகாரி இமாமுடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அப்புறம் சஹாபி, அப்புறம் யாரு? ரசூலுல்லாஹ். பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்போ அந்த ஹதீஸ் என்னது? சஹீஹ் எடுத்துக்கொண்டோம். இப்போ அந்த அறிவிப்பாளர்கள்ல ஒரு ஆள்கிட்ட பேர் தெரியல, பேர் இல்லாம ஒருவர் சொன்னார் அப்படின்னு வந்தது. அந்த ஹதீஸ் எடுப்பீங்களா? ஏன்? பேர் யாருன்னே தெரியல, எப்படி எடுக்கிறது? வந்துருச்சுல, தள்ளி விட்டுரும். ஆனால் ஒரு தாபியர் சொல்றார், அவர் பேர் தெளிவா தெரியுது. ஒரு தாபியர், அவருடைய பேர் தெளிவா தெரியுது. அவரு சொல்றார், எனக்கு ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு சொல்றார். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த சஹாபி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட அந்த தாபியிட்ட கேட்டவர் யாருன்னு தெரியுது, அவருக்கு யாருன்னு தெரியுது, அவர் யாருன்னு தெரியுது, இந்த தாபியோட வரைக்கும் யாருன்னு தெரியுது. யாரும் தெரியல. விளங்குதா? இங்கே கொஞ்சம் கவனிங்க. விளங்குதா? நான் சொன்னது விளங்குச்சு. இது ரொம்ப முக்கியமா ஒரு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு உசூலத்தை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை யாரு கேட்டா? அபூ ஹுரைரா கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைராவுடைய கருத்தை அவருடைய மாணவர் கேட்டார். வரிசையா புகாரில பதிவு செய்யப்படுது. நம்ம அந்த சனது பேரையெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். எல்லாம் கரெக்டா இருக்குது. அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹ். சரி, ஹதீஸ் சஹீஹ். இப்போ அப்படியே பாருங்க, இந்த அறிவிப்பாளர்ல அபூ ஹுரைரா கிட்ட கேட்ட அவருடைய மாணவர் யாருன்னு தெரியல.
அவர்கிட்ட கேட்டவர் யாருன்னு தெரியுது, அவர்கிட்ட கேட்டது யாருன்னு தெரியுது, அதெல்லாம் கேட்டது யாருன்னு தெரியுது. யார்கிட்ட கேட்டது யாருன்னு தெரியல. சஹாபியாகி அபூ ஹுரைராட்ட கேட்ட மாணவர் பெயர் தெரியல. இப்ப அந்த ஹதீஸ் சஹீஹா? வேகமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சஹீஹ் இல்ல. ஏன்? யாருன்னு தெரியலையே. சரி, இப்ப இப்படி அப்ப இது சரியில்லைன்ட்டீங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி. ஒரு சஹாபி தாபி, ஒரு தாபின்னா சஹாபியுடைய மாணவர், அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சஹாபி அறிவித்தார். சஹாபி பேரை சொல்லல, உஸ்தாது பேரை சொல்லல, ஆனா அந்த மாணவர் யாருங்கிறது தெரியுது, அவருடைய பேரு தெரியுது, அவரு நல்ல பக்காவானவர். அவர்கிட்ட கேட்டவர், அவர்கிட்ட எல்லாமே பேரு சரியா தெரியுது. இப்ப இந்த ஹதீஸ் சஹீஹா? யார் பேரு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த ஹதீஸை ஏத்துக்கலாம். ஏன்? பேரை தெரியலையே. சஹாபி என்று தாபிக்கு சொன்னாரே, அவர் சரியானவரா இருந்தால், அவர் பொய் சொல்லாதவரா இருந்தா, அவர்கிட்ட சொன்ன சஹாபி யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா சஹாபி பொய் சொல்ல மாட்டார். நமக்கு யாருதான் பொய் சொல்லக்கூடாது இங்க? தாபி பொய் சொல்லக்கூடாது. இந்த சஹாபி அவர் பேர் யாருன்னு தெரியாட்டாலும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. யாரு? இந்த சலஃபி கூட்டம் அப்படின்னு குறை சொல்றாங்களே, அவங்களே ஏற்றுக்கொண்ட உசூல். யாருக்கும் புரிஞ்சிருக்கு? புரிஞ்சுச்சா? சரி, அப்படியான சஹாபாக்கள் ஏன் அப்படி சொன்னாங்க? சஹாபி பேரு தெரியாட்டாலும் அவர் யாருன்னு தெரியாத சஹாபிங்கிறது மட்டும் தெரிஞ்சாலும் போதும், அந்த ஹதீஸ் எடுத்து. ஏன் அப்படி சொன்னாங்க? ஆழ்ந்தான். தாபியினுடைய பேரை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் நல்லவரா கெட்டவர்னு தெரிஞ்சா தான் ஹதீஸை ஏத்துக்கிறோம், இல்லையாங்கிற முடிவுக்கு வர முடியும். சஹாபி நல்லவங்களா கெட்டவன்னு தெரியணுமா? தெரியுது. எல்லா சஹாபாக்களும் சிறந்தவங்க. அப்ப முதல் விஷயம் இங்க பாருங்க, நம்ம ஏன் ஃபஹ்மு சஹாபா அவசியம்னு சொல்றோம்னா, சஹாபாக்கள் அவங்கள்ட்ட உள்ள முதல் பண்பு அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருந்தது. நீங்க சொல்ற யார் யார் இப்படி சொல்றீங்களோ, நாங்க சஹாபாக்களோட சிறப்பா புரிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாழ்க்கை தூய்மைன்னு சொல்றதுக்கு யாராவது உத்தரவாதம் இருக்குதா? சொல்லுங்க. கழிச்சு போட்டா யாரும் அங்க போயிடுவோம்? யாரையும் சொல்லணும். சரி, கல்வியால் அவர்கள் ஆழமான சிந்தனையோடு இருந்தார்கள். சொல்ல முடியுமா? இஹ்லாஸ், இதய தூய்மை, உள தூய்மையோடு இருந்தார்கள். இந்த மூன்று சேர்ந்து ஒரு பண்பு யார்கிட்ட? சஹாபாட்ட இருந்துச்சு. அப்படி உள்ளவராக இன்று யாரையாவது நீங்க சொன்னீங்கன்னா அந்த அறிஞருக்கு பின்னாடி நாம போய்க்கிறோம். யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுக்கு நம்ம உத்தரவாதம் சொல்லல. சஹாபாக்களோட சிறப்பா நம்மள உத்தரவாதம் சொன்னோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வந்த இமாம்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவாக ஒரு சஹாபி, அவர் யாரு நல்லவரா கெட்டவரா பார்க்கவே கூடாது, ஹதீஸை கூட கண்ணை மூடிட்டு எடுத்துக்க அப்படின்னு சஹாபாக்களுடைய வாழ்க்கை புனிதமானதாக இருந்தது. இது ஒன்று. ஏன் ஃபஹ்மு சஹாபா அவசியம்? இரண்டாவது காரணத்தை புரியுங்க. அவர்கள் அனைவர்களும் ரசூலுல்லாஹ்வோடு சுஹ்பத் வச்சிருந்தாங்க, உறவு வைத்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பை செய்தார்கள். அதனால் அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை அவ்வளவு தூய்மையான வாழ்க்கையாக தெள்ள தெளிவாக தெரிந்தது, ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு யாராவது ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு வச்சுன்னு சொல்ற மாதிரி யாரும் இருக்கிறாங்க? அப்படி எவனாவது சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. அவன் பைத்தியக்காரன், அவன் மார்க்க சொல்ல தகுதியானவன் இல்லை. அவன் எங்க வைக்க வேண்டிய கீழ்பக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆளா போயிடுவான். ஏன்? நான் ரசூலுல்லாஹ்வோட பேசிட்டு தான் வந்தேன்னா, அப்ப இது ரெண்டாவது உள்ள அம்சமும் போயிடுச்சு. ஏன் ரசூலுல்லாஹ்வோட ஒரு விஷயத்த நேரடியா கேட்கிறதுக்கும் நீங்க இது காணொலி மூலமா கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது வார்த்தைகள் அப்படியே இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி இல்லையே. சஹாபாக்கள் நேரடியா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வார்த்தை மட்டுமே வைத்து ஹதீஸுகளை விளக்கத்தை புரிய முடியாது. பாருங்க, சில ஹதீஸுகள்ல வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், ஒரு கூட்டம் வந்தது,
அந்த கூட்டம் கந்தலான ஆடை உடுத்து நதிஸ் கேள்விப்பட்டிருக்கு. கந்தலான ஆடை உடுத்திருந்து கண்ணங்கள்லாம் ஒட்டியவர்களாக பல காலங்கள் உணவு உண்டே பல காலங்கள் ஆனது போன்று பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு கூட்டத்தை தோற்றத்தில் ஒரு கூட்டம் வந்தன. அதோடு முடிக்கல, அது செய்தி சொல்லிட்டு நபிகள் நாயகத்தினுடைய முகத்தை கோபத்தாருடைய முகம், அது செய்தி. யார் முகம் சிவந்ததுங்கிறத எப்படி சொல்ல முடியும்? நிறைய பார்க்கும் போது அதுவும் ஹதீஸ் புரிஞ்சுக்கிறது. அப்ப சஹாபாக்கள் நேரடியாக பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டுமல்ல அசைவுகளை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லும் போது இப்படி இஷாரா பண்ணாங்க அப்படிமா. இஷாரானா தெரியுதா? இப்படி சுட்டி காட்டினார்கள். அப்ப அது சேர்த்ததுன்னு ஹதீஸ். சுட்டி காட்டினால் எப்போ தெரியும்? சுட்டி காட்டினது அப்ப நேரில் அமர்ந்து பாடம் படித்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் புரிந்ததை போன்று புரிந்து கொள்வது, அவர்கள்ட்ட இருந்து மார்க்கம் எடுப்பது, அவர்கள் சொன்ன அடிப்படையை நாம் எடுத்துக்கொள்வது சிறந்ததா? இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நான் ஆய்வு பண்ணுகிறேன் என்று ஒருவர் சொல்லி அந்த ஆய்வை எடுத்துக்கொள்வது சிறந்ததா? அப்படி ஒவ்வொரு ஆளும் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருடைய ஆய்வு நம்ம எடுக்கணும்னா 100 விதமாக வருமே. அப்போ புரிகிறதா? பஹ்மு சஹாபா அதனுடைய முக்கியத்துவம் புரிகிறதா? எத்தனை சொல்லி இருக்குது? 2. சரி, மூன்றாவதாக அல்லாஹ் ரசூலுல்லாவோடு தோழமை வைத்த அந்த கூட்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த உலகத்தில் இப்போ யாருடைய வாழ்க்கையாவது அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்று ஒருவர் இருக்குமானால் அவரை நாம் பின்பற்றுவோம். அப்படி யாரா இருக்கிறாங்களா? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு முடிஞ்சிச்சு. யாரு? சஹாபாக்களை அல்லாஹ் சொல்லிட்டான். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை எழுதி விட்டான். முடிஞ்சிச்சு. அவருடைய உள்ளத்துல ஈமான எழுதிட்டான். நம்ம கடமையா எழுதிட்டான கத்தப்பண்டா கடமை விதியாக்கிட்டான். நமக்கு ஈமான விதியாக்கப்பட்டிருக்கா? சொல்ல முடியுமா? இது ஈமான் சார்ந்த விஷயம். ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்றது என்பது அகீதா சார்ந்த விஷயம். அதனால நான் சொல்ற அகீதான்னு வரக்கூடாது. சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட அகீதாவை படித்தார்களோ அப்படி அந்த வழியில், அந்த முறையில், அந்த புரிதலில் அப்படி ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒன்று. அப்படியான விஷயம் இந்த சஹாபாக்கள்கிட்ட இருக்குது. அதே போல சஹாபாக்களை பொறுத்தவரையில் சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை எல்லா கட்டளையும் பின்பற்ற இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சஹாபாக்களை முழுக்க அத்துணை கட்டளைகளுக்கு சமிஅனா நாங்க யாரை மாதிரி சொல்ல மாட்டோம். மூசாவுடைய கௌமை மாதிரி சொல்ல மாட்டோம். எப்படி? சமிஅனா வ அஸைனா. அவங்க அப்படித்தானே சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், செவிமடித்தோம், மாறு செய்யும். சமிஅனா வ அத்தஅனா அந்த கூட்டம் சஹாபாக்கள் கூட்டம். நீங்க சொல்ற கூட்டம் அப்படி இருக்கிற சமிஅனா வ அத்தஅனா கூட்டமா? உத்தரவாதம் தர முடியாது. இருக்கலாம், நமக்கு தெரியாது, இருக்கலாம் தான். நம்ம நல்லெண்ணமே வைப்போம். இல்லை சமியானா அவதானா கூட்டம் தாண்டு அது நம்ம நல்ல அபிப்பிராயம் தான் வைக்க முடிகிறதே தவிர உத்தரவாதம் சொல்ல முடியல. ஆனால் இவர்களுக்கு சொல்ல அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறோம். அப்போ இதனால் அவர்களை நாம் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹைரு உம்மா அவங்க தான். யார்? சஹாபாக்கள். அதனால் அதே போன்று குர்ஆனை அதனுடைய தஃப்சீரை லஃப்தன் பாருங்க, லஃப்தன், அதே போல ஃபிஅலன், தக்ரீரன் சஹாபாக்கள் தான் பார்த்தாங்க. எப்படி குர்ஆனுக்கு தஃப்சீரு எப்படிலாம் வரும்? குர்ஆனுக்கு தஃப்சீரு ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் தஃப்சீர். சரி, சொல்லையாவது சஹாபாக்கள் சொல்லி கேட்டுட்டோன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய செயலும் தஃப்சீர். ரசூலுல்லாஹ்வுடைய செயலுங்கிறது என்ன செய்யணும்? தேவைப்படுது. கேள்வியாவது காது கேட்டு சொல்லிடலாம். செயல் பார்த்தா தான் சொல்ல முடியும். யார் நேரடியாக பார்த்தா? சில வசனங்களை நமக்கு பொருள் சொல்ல முடியாது. நான் சில வசனங்களை சொல்லுவேன். மணி என்ன? ஆமாம்,
சில வசனங்களை சொல்லலாம், அதுக்கு என்ன செய்ய முடியாது, செயலை பார்க்காம விளக்க சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பார்த்த ஒரு பெரும் கூட்டம் என்றால் அந்த ஜமாத் யாரு? சஹாபாக்கள். அவங்க செயலை பார்த்து அதை அவங்க ரிவாயத்து பண்ண போய் தான் நம்ம நம்ப வேண்டி இருக்கிறது. என்ன செயல், அதை மட்டும் உதாரணம் சொல்லிக்கிறோமா? அல்ல குர்ஆன்ல சொல்றான், அஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடன் திருடி இவர்களுடைய கைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, வேலை செய்ய கையை வெட்டவும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இங்கே இவ்வளோ தான் குர்ஆனில் இருக்குது. இதுக்கு தஃப்சீர் தேவைப்படுது. என்னங்க இதுக்கு என்னங்க தஃப்சீர், நல்ல தெளிவாக திருடிட்டா கையை வெட்டுங்கன்னு இருக்குது. இதுக்கு தஃப்சீர் தேவையா தம்பி நீங்கள் சொல்லுங்கள். திருடிட்டான் ஒருத்தன், கையை வெட்டுங்கன்னு இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம் தேவை? விளங்கிச்சா இல்லையா? சரி, நீங்கள் இப்போ ஆட்சி தலைவராக இருக்கிறீங்க வைங்களேன், ஒருத்தர் திருடிட்டான்னு வருது, நீங்கள் தீர்ப்பு சரி அப்படியா கையை வெட்டுங்க குர்ஆனில் சொல்கிறான்ல, முடிஞ்சிச்சு. அப்படி தானே பார்க்க அப்படி தெரியுது? இல்லை, ஒருத்தர் திருடிட்டாங்கப்போ நீங்கள் கேட்குற என்னப்பா திருடினான்னு கேட்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என் கடைக்கு வந்தார், ஒரு வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டுட்டாரு. நான் பழக்கடை வச்சுருக்கிறேன், வாழைப்பழத்தை எனக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. இப்போ நீங்கள் தீர்ப்பு என்ன சொல்கிறீங்க? கையை துண்டிக்க சொல்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது? அடப்பாவி, ஒரு வாழைப்பழம் தின்றதுக்கு ஒரு கையை கொடுக்குறதா? என்னடா தீர்ப்பு இது? அவர் கேட்ட குர்ஆன்ல ஆதாரம்ட்டார், அஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, யார் திருடன் திருடி அவங்க கையை துண்டிங்கன்னு நல்லா குர்ஆன்ல சொல்கிறாங்க, அதனால தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எவ்வளவு திருடுனா என்ன திருடுனா கையை வெட்டணும்? குர்ஆன்ல இருக்குதா? சொல்ல இல்ல. இப்போ நமக்கு என்ன தஃப்சீர் தேவைப்படுதா இல்லையா? இப்போ யார் அல்லாஹ் சொல்றானோ குர்ஆனை முழுக்க தேடி பாருங்க, இல்லை. அவன் இன்னும் திருடுனா கையை வெட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. திருட முடிஞ்சு போச்சு. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? 10 பைசா திருடாலும் திருடன் தான், அப்படிதானே சொல்றோம். சரி, அப்போ 10 நிமிஷம் திருடினோன்னா கையை வெட்டிடுவீங்களா? குழப்பதில்லை. இப்போ தேவைப்படுதா தஃப்சீர்? சரி, அப்படின்னா நமக்கு யார் விளக்கம் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் தெளிவுபடுத்தல. அப்போ யார் சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவ்வளவு திருடுனா, புகாரில ஹதீஸ். அப்போ என்ன தெரியுது? பசிக்கு திருடினால் இல்லை. ஒருத்தர் நல்லா கடுமையான பசி, அங்கங்கே பார்க்குறவங்கள டக்குன்னு ஒரு பழத்தை எடுத்து கடிச்சு திருடு போயிட்டார். ஒரு டீ கடைன்னு வைங்க, வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டார் பசியில், கையை விட்டுல. அப்போ அதனாலதான் உமர் கத்தாப் ஆட்சி காலத்துல ஒரு கடுமையான பஞ்சம் வந்துச்சு. ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, தற்காலிகமாக கையை திருடினால் கையை துண்டிக்கிற சட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம். ஏனென்றால் பசிக்கும் பட்னிக்கும் மக்கள் திருடினால் அவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. அப்ப அதை கொஞ்சம் சரி பண்ற வரைக்கும் இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறுத்தி வைக்கிறது இவங்க யாரு? மனிதாபிமானம் நிறுத்தி வச்சாங்க. ஏனென்றால் அவன் பசிக்கு திருடி இருக்கிறான். இது எல்லா காலமும் இதை சொல்ல முடியாது. பசிக்கு தான் எல்லாருமே பசிக்கு தான் தர, எல்லாம் கேட்ட இந்த வயிற்றை தான் காட்டணும். திருடன் சொல்றான், ஏன்பா திருடன் அப்படிங்கிறான், வயிற்று அடிச்சு காட்டுறான். அப்ப இங்க பசிண்டா சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் என்கிற நிலையில் இருந்தால் தண்டனை சட்டம் ரத்து பண்ணு. இங்க அப்படி இல்லை. அவன் திருடன் இருக்கு, இதை காமிச்சாலும் இதுக்கு அப்படியே திருடுனா இல்ல. இவ்வளவு பெரிய மாளிகையா உட்காரத்துக்கு திருடணும், அது உழைக்காம சாப்பிடுன்னு திருடணும். அப்போ கையை வெட்டித்தான். சரி, இப்போ என்னன்னா இங்க எவ்வளவு திருடுனா? இப்ப யாரு விளக்குறது? ரசூலுல்லாஹ் விளக்க சொல்றான். ருபுஅ தீனார் திருடினால் கையை வெட்டுங்க. காலங்கள் மாறும்போது ருபுஅ தீனாருக்கு என்ன தங்க நாணயத்துக்கு ஒவ்வொரு காலத்திலும் மாறுது. இன்னைக்கு தங்கம் எங்க போயிடுச்சு? அப்போ அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தக்கவாறு அந்த இதனுடைய மதிப்பு கூட்டிட்டு போகுது. அப்போ ரசூலுல்லாஹ் அழகா விளக்கப்படுத்தலாம். சரி, இதோட முடிஞ்சு போயிடுச்சு தானே. இதை கூட சஹாபாக்கள் தான் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நீ சஹாபா விளக்கமே தேவை, பகுப்பு சஹாபா தேவையில்லைண்டா எப்படிப்பா குர்ஆனுக்கு விளக்கம் எப்படி கொடுப்பீங்க? அப்போ விளக்குது இல்ல, சஹாபாக்கள் சொல்றாங்க. சரி, அடுத்து அதோட முடிக்கிச்சா இந்த வசனம்? இல்லை.
கை அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. தஃசீர் சொல்லுது எவ்வளவு திருடினால் என்ன திருடினாங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்து கையை வெட்டுங்கன்னு வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன கைங்கிறது கையை தூக்குங்கிறோம். நீங்க கையை எப்படி தூக்குவீங்க? இப்படியே தூக்குவீங்க. கை தூக்கு, எல்லாரும் கையை தூக்குங்க. அவ கையை வெட்டுங்கன்னா எங்க வெட்டுறது? அல்ல குரான்ல கையை வெட்டுங்க, எங்க வெட்டுறது? இங்க வெட்டணுங்களா? இங்கதான் கை, இங்க இருந்து இங்க வரைக்கும் கை. அதுல ஏதாவது குறிப்பு இருக்குதா? கையை வெட்டுங்கள். முன்கை, நீங்க முன்கைன்னா எது சொல்றீங்களா? ஒதுச்சேர வரைக்கும். அவங்களுடைய அவங்க மட்டும் அவங்கவுங்க சிந்திக்கணும். அப்படிதான் அவங்க நினைக்கிறா இது ஒதுச்சேர வரைக்கும் எடுத்துக்கிறோம். நீங்க கையிட்டா கையை தூக்குங்கன்னா யாரும் இப்படி தூக்க மாட்டான். இது வரைக்கும் கை தூக்குவாங்களா? கையப்பா இவ்வளவு மேல தூக்க வேண்டியது கையிலும் இல்ல கையிட்டா இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? கையின்னா இங்க வரைக்கும் தான் இப்படி தூக்குவோம். அப்ப கையின்னா இங்க இருந்து வெட்டணும். சரி, இவங்க சொல்ற ஆய்வுப்படி இங்க வெட்டணும். எப்படி வெட்டுறது? அநியாயமாக ஒருவருடைய கையை ஒரு இம்மி அளவு கூட வெட்டிடக்கூடாது. பழி தீர்ப்பதில் கூட நியாயமா பழி தீர்க்கணும். அப்ப இதுக்கு ஒரு தஃசீர் தேவைப்படுது. நீங்க திருடன் எவ்வளவு திருடனாங்கிறதுக்கு தஃசீர் நம்ம ஹதீஸ்ல ஆதாரம் பார்த்துட்டோம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு கையை வெட்டுதல் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல எந்த சொற்களில் எந்த வார்த்தையும் இல்லை. எவ்வளவு வெட்டணுங்கிற அளவே இல்லை. சொல்லல இல்லைன்னு அடுத்து எதுல பார்க்கணும்? செயல்ல பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் யாருக்காவது கை வெட்டப்பட்டதா? அது பார்த்த சாட்சி இருக்குதா? ஆமா, சாட்சியா நம்ம இப்ப காலத்துல வாழ்ற ஒரு அறிஞருக்கு பேர் சொல்லிக்கிறாரு, அவர் பார்த்தாரான்னு சொல்ல முடியுமா? சொன்ன முட்டாள். அவன் காலம் என்ன, இவன் அவங்க காலம் என்ன, இவன் காலம் என்ன? அப்படி பகுமு சஹாபாக்கள் விளக்கமே வேணாண்டா விளக்கம்னா எப்படி உனக்கு புரிய போகுது? கேள்வி வருதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செயல்பாட்டில் இருந்து சொல்லல இல்லை. ஹதீஸை தேடி பார்த்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஆட்சி நடத்தினாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் திருடவனுக்கு கையை வெட்டி இருப்பாங்களே. எனது மகள் ஃபாத்திமாவா இருந்தாலும் திருடவங்களுக்கு கையை வெட்டுவேன். ஒருத்த சொன்னாங்களே, அந்த ஃபாத்திமாவை விட்டுருங்க, கையை வெட்டிடாதீங்க, நல்ல குடும்பம்னு சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கையை வெட்ட போறாங்க. இப்போ ஃபாத்திமா கையை வெட்டி இருக்கிறாங்க, அது வேற ஃபாத்திமா. அப்பதான் அவங்க நல்ல குடும்பங்களோ அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்னது ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்ட வேண்டாங்க. வெட்டினாங்கல்ல, அவங்க வரலாறை பார்த்தா கையை வெட்டி இருக்கிறாங்க. கை என்பது இது வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும். செயலை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல். செயலை பார்த்த ஒரே சாட்சி யாருதான்? சஹாபாக்கள். அப்ப அது சேர்த்துதானே ஹதீஸ், அது சேர்த்துதானே தஃசீர், அது சேர்த்துதானே குர்ஆனை புரிய முடியும். நீங்க சஹாபாக்களே வேணாண்டா. அப்போ இங்க இந்த அடிப்படையில சஹாபாக்கள் நேரடியாக ரசூலுல்லாஹ் கிட்ட பாடம் படித்தார்கள். நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்தது என்பது சேர்த்துத்தான் கல்வி, விளக்கம், தஃசீர். ஏனென்றால் அந்த பார்வையில செயல்பாடு இருக்குது. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க சில ஹதீஸ்ல பார்த்திருப்பீங்க, சொல்லும் பொழுது அவருடைய முகம் மாறி இருந்தது. எப்படி தெரியுது? நேரடியாக பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் சேர்த்து தான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களை இரண்டாக பிளக்கப்பட்டாலும். கேட்பார்ல, முஸ்லிம்களுக்கு துஆ செய்யுங்க அழிஞ்சு போறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லும்போது என்ன செய்வாங்க? பொறிச்சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள், எழுந்து அமர்ந்து கொண்டார். செயல் இது நேரடியாக பார்த்தது சஹாபாக்கள் தானே. இதுல செயல் இருக்குது. அப்ப அந்த சொல்லுல எவ்வளவு வீரியம் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய செயலோடு சேர்த்து தான் இந்த ஹதீஸை புரிய முடியும். இதை சொல்றது யாரு? சஹாபி. நீ ஃபஹ்மு சஹாபா வேணாண்டா எப்படி இப்போ ஹதீஸை புரிஞ்சுக்க முடியும்? அப்போ ஃபஹ்மு சஹாபா என்பது அகீதாவுக்கு ரொம்ப அவசியமானது. எப்படியான அவசியம்? ஃபஹ்மு இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஆதாரத்தோடு இப்போ அடுத்து சொல்ல போகிறோம். எப்போ முடிக்கிறது? உங்களுக்கு தூக்க வரும்போது முடிச்சிடும். எப்போ முடிக்கிறது? 1:30. சரி, அப்போ 1:30 முடிச்சிடும். அதுக்கெல்லாம் முடிஞ்சால் சொல்லுவோம். ஏன்னா சரி, அப்போ சஹாபாக்கள், ஃபஹ்மு சஹாபா என்பது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ்வே சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளுங்க,
அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க ஈமான் சரியான ஈமான். ஈமான் என்பது என்னது? ஈமான் என்பது என்னது? மசாயிலா ஈமான் என்பது என்னது? அகீதா. நம்ம அகீதா சொல்லும்போது ஈமான சொல்லிட்டு வந்தோம்ல, ஈமான் சரியானது அகீதா இருக்கணும். அகீதாவுக்கு ஈமானுக்கு தொடர்பு இருக்கிறது. ஈமான் பரிபூர்ணம், அகீதா பரிபூர்ணம். அப்ப அகீதா தானே. சஹாபாக்கள் அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி, அவர்கள்னா யாரு? அந்த காலத்துல யாரு இருந்தா? சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி அகீதாவை அவர்கள் புரிந்த மாதிரி புரியணும். சஹாபாக்கள் எப்படி அகீதாவை புரிஞ்சாங்க? அஸ்மா சிஃபாத்துகள் எப்படி புரிந்தார்கள்? அப்படித்தான் நாம புரிய வேண்டும். அவர்கள் அஸ்மா சிஃபாத்தை எப்படி புரிஞ்சாங்க? அல்லாஹ் அரிசிலிருந்து இறங்குறான்னு புரிஞ்சாங்க. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் இறங்குனா அரிசி காலியா போயிருமேண்டா, நீங்க தப்பா புரியுறீங்க. கோளாறு உங்க புரிதலில் ஏற்படுகிற கோளாறு. நீங்க அறிவை கொடுக்குறீங்க முஅத்தஸிலா மாதிரி. உங்களுடைய சிந்தனையில் என்ன வருது? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எப்படி ஒரு கரெக்ட் தானே? இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், எந்திரிச்சு அங்கே போயிட்டா இப்போ என்னதான் இருக்கு? சேர் எப்படி இருக்கும்? இது எனக்கு இந்த மிசால், எனக்கு இந்த உதாரணம் சரி. அல்லாஹ் அரிசியில் திரண்டு அரிசி காலியாக போட்டா நான் யாரோ அல்லாவை எப்படி தஷ்பீஹ் பண்றேன், ஒப்பீடு பண்றேன்? அப்படி பண்ணலாமா? சலஃபு சாலிஹீன்கள் அகீதாவை எப்படி, சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் இப்படி, அது எப்படி? அல்லாஹ் அர் ரஹ்மான் அலல் இஸ்தவான்னு குர்ஆன்ல சொல்றீங்க, ரஹ்மான் அரிசில உயர்ந்திருக்கிறாங்கிறீங்க, அப்புறம் நடுநிசையில பூமியினுடைய வானத்தில் இறங்குறாங்கிறீங்க, உதைக்குது அப்படின்னு சஹாபாக்கள் எதுவும் கேட்டாங்களா? அவங்க என்ன புரிஞ்சாங்க? இது இப்படியே புரியுது. அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்கள்ல இப்படித்தான் புரியணும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க. அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் ஈமான் கொண்ட மாதிரி நம்முடைய ஈமானை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சுருக்கமாக இதை முடிச்சிட்டேன். இதில் உலூஹியா, நம்ம அந்த தௌஹீது உலூஹியா, ருபூபியா, அஸ்மா சிஃபாத் அவைகளெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு பகுதி. நம்ம கொடுத்த நேரம் முடிய போகுது. ஃபஹ்மு ஸஹாப் விஷயத்தில் நம்ம இப்படி புரிந்து கொண்டால் நம்மகிட்ட ஏற்படுகிற அகீதா சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையில எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்கும். பாருங்க, இன்னைக்கு சலபுகள் அத்துணை பேர்கள்ட்டையும் அகீதாவில் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா நீங்க பாருங்க, வடிகட்டு கூட்டத்துக்கிட்ட பாருங்க, நீங்க ஒரு ஹஸரத்திட்ட போய் கேளுங்க. உங்க ஊர்ல ஒரு ஹஸரத் இருந்தா ஆரம்ப காலத்துல, அன்சாரி ஹஸரத், உங்க ஊருக்கு ஃபைஸ் மதரசா இருக்குல்ல, அப்போ அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இல்லை, தாவீஸ் போடுறது அது இது இதெல்லாம் கண்டித்து பேசுவாங்க. இன்னொரு அதே கொள்கையில் உள்ள இன்னொரு ஹஸரத் இருக்கும்போது அதெல்லாம் போடலாம், ரசூலுல்லாஹ் மறைவான ஞானத்தை, இதெல்லாம் அகீதா சம்மந்தப்பட்டதில் அவர்கிட்ட ஒரு கருத்து. இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது கபரில் போய் நேரடியாக உதவி தேடலாம். இன்னொரு ஆள்கிட்ட தப்லீக் ஆலிம் சார்ட்ட போய் கேட்கும்போது அதெல்லாம் துவாலாம் கேட்கக்கூடாது, அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும். இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது கீழே விழுந்தா யா மொஹீதுன்னு சொல்லலாம். இன்னொரு ஹஸரத்தில் போய் கேட்கும்போது யா மொஹீதுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தான் சொல்லணும். கொள்கையில் அந்த ஆலிம்கள்கிட்ட எத்தனை கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சுன்னத் ஜமாத்துங்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, சலஃபுகள்கிட்ட பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உதவி தேடலாமா? படைப்பினங்கள்கிட்ட உதவி தேட ஒரே கருத்து தான். கொள்கையில சலஃபுகள்கிட்ட ஒரே அகீதா தான். அகீதாவோட கருத்து வேறுபாடு என்பதே கிடையாது. அவளியாட்ட கேட்கலாம் நேரடியாக. சில பேர் பாருங்க, நேரடியாக கேட்கக்கூடாது, பொருட்டால் கேட்கலாம். அவங்களுக்குள்ளே அவுளியாக்கள்கிட்ட நேரடி எப்படி, அவர் அப்துல் காதர் ஜீலானியே எனக்கு பிள்ளையை தந்துருங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆத்தங்கர தாயே என்ன கொஞ்சம் பாரம்மா, ஆத்தங்கரம்மா என்ன கொஞ்சம் பாரம்மா அப்படின்னு பாட்டு படிப்பாங்கல்ல, அப்படி படிக்கக்கூடாது. அல்லாவே ஆத்தங்கர தாயுடைய பொருட்டால் என்னை பார் அப்படின்னு கேட்கும். அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுமா? அல்லாட்ட, அல்லாவே அல்லாஹ்வுடைய தூதரின் பொருட்டால் உதவி செய்யும். பத்தியா, இப்படி கேட்டுக்கலாம். இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும். கருத்து வேறுபாடு வருது. இங்கே போய் கேளுங்க சலபுகள்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை ஒதுக்கணும், அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட ஈயாக்கணும் ஒரே அடி. கருத்து வேறுபாடு, அகீதாவில் கருத்து வேறுபாடு இல்லாத
ஒரு ஜமாஅத், அது எது? சலஃபு சாலிஹீன்களுடைய அந்த குழு. மசாயிலில் கண்டிப்பாக கருத்து வேறு. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நஸ்ஸு தெளிவாக இல்லாததில் மட்டும்தான். நஸ்ஸு தெளிவாக இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எது குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக இருக்குதோ அதுவே எங்கள் வழி, அந்த வழியை பின்பற்றிட்டு போகும். எதில் நாங்கள் குர்ஆனு சுன்னாவுக்கு மரணம் இருந்தாலும் எங்கள் வழியை எடுக்காதீங்க. நாங்கள் குர்ஆனு சுன்னாவுக்கு விளக்கம் தான் கொடுப்போமே தவிர குர்ஆனு சுன்னாவுக்கு மரணா சொல்ல மாட்டோம். இதுதான் யாரு? சலஃப். அப்போ இப்படிப்பட்ட புரிதல் அகீதாவோட நமக்கு இருந்துட்டா நாம் சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் அவர்களுடைய புரிதலோடு நம்முடைய அகீதாவை புரிந்து கொண்டால் நமக்குள் இந்த மாதிரியான அகீதா விஷயத்தில் எந்த கருத்து வேறுபாடு வராமல் ஒரே ஜமாஅத். இதுதான் நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஜமாஅத்து தான் இந்த சலஃபு சாலிஹீன். உங்களுக்கு அநேகமாக நினைக்கிறேன் ஓரளவு சலஃபு சாலிஹீன் என்றால் யாரு என்பதை புரிந்திருக்கிறீர்கள் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மிக அறிந்தவன். அதனுடைய விளக்கம் இன்னும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா நான் வந்து அதுக்கு ஆதாரங்கள் எனக்கு தரையில்லை. எதுக்கு ஆதாரம் தர? நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அதுக்கு ஆதாரம் ஹதீஸை சொல்ல இல்லை, நேரம் ஆயிடுச்சு. இல்லை அதையும் எங்களுக்கு சேர்த்து சொல்லுங்கன்னா நம்ம அதுக்கும் விளக்கங்களும் கொடுப்போம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அக்கீதாவை மேன்மைப்படுத்துவானாக. ரொம்ப தெளிவாக அக்கீதாவுக்கு குழப்பவாதிகளுடைய குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து குழப்பவாதிகளுக்கும் அல்லாஹ் நேரான ஹிதாயத்தை வழியை காட்டுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாமிய கையை அல்லாஹ் ஓங்க செய்வானால மறுமையில் கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் ஒன்று கூடுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த கூட்டத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. இஹ்லாஸான ஒரு ஜமாத்தாக நம்முடைய ஜமாத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் துஆ செய்து கொள்வோம். நான் சொன்ன கருத்துக்களில் சரியாக இருக்குமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதில் ஏதாவது தவறுகள் இருக்குமான அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. இங்கே உள்ள செய்துவிட்டு தொழுதுகளாம். அடுத்த அமர்வு மாலை அமர்வு நசர் தொழுகைக்கு பிறகு சரியாக 4 மணி 15 நிமிடம் ஆரம்பமாகும். அதிலே சகோதரர்கள் சகோதரிகள்